பொறுப்பிலே காப்படி வைகரம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி படிப்படி சங்க தமிழ் நூலைப்படி உரைப்படி வள்ளுவன் சொன்னபடி அறப்படி ஒருபடி அப்படியே இன்பப்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி. அப்ப இந்த இலக்கியங்கள் அந்த இளமையில படிக்கணும், வறுமையிலையும் படிக்கணும், இந்த வறுமையிலையும் கஷ்டத்திலையும். அப்ப நான் சொன்னேன், முதல்வரை புகழ்ந்து பேசினேன். கடையேழு வளர்களை பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், ஆனால் பார்த்ததில்லை நான். பாரி ஓரி காரி ஆய் நல்லி பேகன் அதியன் மலையன் என்ற கடையேழு வளர்கள், பாரி ஓரி காரி ஆய் நல்லி பேகன் அதியன் மலையன்மான் என்கிற கடையேழு வளர்களை பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், பார்த்ததில்லை. ஆனால் 8வது வள்ளலாக நான் ஒருவரை பார்க்கிறேன். அதுதான் நமது முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அப்ப பேசணும். அப்போ என்னுடைய உள்ளத்துல ஒரு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. ஏன் வறுமையில கிடக்குறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்ல, இப்படியே காலத்தை ஓட்ட முடியுமா? ஓட்டுனா வாழ்க்கையில என்ன இருக்கு? அந்த வறுமையிலேயே நானும் வாழ்ந்திருந்தா இந்த இலக்கை என்னால அடைஞ்சிருக்க முடியுமா? ஒரு பேராசிரியர் வந்திருக்க முடியுமா? ஒரு புலப்பெயர் கோயிலின்னு எனக்கு பட்டம் கிடைச்சிருக்குமா? மக்கள் மாணவர்கள் செல்வங்கள் எனக்கு கொடுத்தாங்களா, பட்டம் கிடைச்சிருக்குமா? வறுமை இருக்கத்தான் செய்யும், ஏழ்மை இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். நல்ல எண்ணங்களை ஒரு உள்ளங்களை உருவாக்கிக்கணும். இறைவன் கொடுத்திருக்கிற இந்த உள்ளம் இருக்க, அது பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான உள்ளத்தில் நல்லதை நினைக்கிறேன். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தன் உள்ளத்தனையது உயர்வு தான் வள்ளுவர் சொன்னது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நினைக்கிறத நல்லதா நினைக்கணும். வாழ்க்கையில பெரிய உயர்ந்தவனா வரணும்னு நினைக்கணும். அந்த இலக்கை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்ல நல்ல எண்ணங்களை நினைக்கணும், அத உள்ளத்துல விதைக்கணும். விதைச்சதுக்கு அப்புறம் சிந்தனைகள் என்கிற நீரை நல்லா பாய்ச்சணும். விடாமுயற்சி என்கிற உரத்தை போடணும். அப்பதான் வெற்றி என்கிற மகசூல் அறுவடை நமக்கு கிடைக்கும். அதுக்கு விதை சரியா இருக்கணும்ல. விதை சரியா இருந்தா தானே சரியா இருக்கும். நான் சில பேர்கிட்ட வார்த்தை கொடுத்து மீள முடியாதுங்க. நம்மள திருப்பி மடக்கி விட்டுருவாங்க. மாணவர்கள்ட்டே திருப்பி என்ன மடக்கி விட்டுருவாங்க. நான் கிளாஸ்ல பாட்டு பாடி கிளாஸ் எடுப்பேன். நீங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டு நினைக்காதீங்க, பாட்டையெல்லாம் கேட்கணுமாடான்னு நினைக்காதீங்க. சதக்கத்து இன்ஜினியர் கல்லூரியில சேர்ந்து இந்த கோடையடி பாட்டெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. என்னுடைய அனுபவத்தை, நான் பட்ட கஷ்டத்தை, நான் பட்டிருக்கிற கஷ்டத்தை சொல்றேன் உங்கள்கிட்ட. நல்லது சிலது அனுபவத்தை சொல்லணும்ல. ஒருவனுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் இன்னொருவருக்கு பாடம் அப்படிம்பாங்க. சிலருடைய அனுபவங்கள் சிலருக்கு பாடம், சிலருடைய கஷ்டங்கள் சிலருக்கு பாடம். அது அவர்களுக்கு தூண்டுகோல். அது மாதிரி நான் என்ன பண்ணேன், பாடி நடத்துவேன் கிளாஸ்ல. நான் போய் ஒரு பாட்டு பாடினேன். பாட்டு பாடுனா கேட்டாங்க. அன்னைக்கு கேட்டவன் தான் மறுநாள்ல இருந்து அவன் வகுப்புக்கே காணவன. என் பாட்டை நான் கேட்டானே, கேட்டவன்ல ஒரே ஒரு ஆளு, சண்முகம்னு பேரு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த பையன் பேரு. அவன் அன்னைக்கு போனவன் தான் சார். இந்த பாட்டை கேட்டுட்டு போனவன் தான் அவன். நான் அன்னைக்கு பாக்குறேன், மணப்பாறையில பாக்குறேன். ஒரு 20-25 நாளைக்கு அப்புறம், என்னடா சண்முகம் மணப்பாறையில என்னடா பண்றேன்னா முறுக்கி ஆவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, ஒரு முறுக்கி ஆவரம் பண்றேன் நான் சொன்னா ஒன்றுகிட்ட படிச்சா கலெக்டர் ஆவான். போங்க சார். அது மாதிரி நான் ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தேன்.
அது பட்டிமன்ற நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் பேச ஆரம்பிச்சோடனே ஒரு 10-15 பேர் எழுந்துச்சு ஓடுனாங்க. நான் என்ன அழைச்சிட்டு வந்த அமைப்பாளர்கிட்ட கேட்டேன், என்னையா எல்லாரும் ஓடுறாங்களே, என்ன விஷயமா? இல்ல சார், ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான், போய் காப்பாத்திட்டு வந்தேன் சார். நான் காப்பாத்த ஓடுறாங்க சார். சரி, உடனே நான் அந்த தற்கொலை முயற்சி பண்ணவனை காப்பாத்திட்டு வந்த பையனை கூப்பிட்டு, ஏன்னா அந்த வயசு நல்ல வயசா இருக்கு, 17-18 வயசு தானே இருக்கும், ஏன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணினேன், என்னடா அண்ணன்? இல்ல சார், உலகமே வெறுத்து போச்சு சார், அதனால நான் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணாமா. என்னதான் உன் கஷ்டம், எப்படிதான் நீ திரும்பி இறங்கின தற்கொலை முயற்சி வேண்டாம்னு எந்த முடிவுக்கு வந்தேன்னு? நான் மேல மரத்து மேல அங்க ஒரு வாட்டர் டேங்க், தண்ணி தொட்டி, அது மேல ஏறிதான் அவன் கீழே விழுவதற்கு முயற்சி பண்ணிருக்கான். தண்ணி தொட்டி மேல ஏறி கீழே முயற்சி பண்ற சமயத்துல நீங்க பட்டிமன்றத்துல பேசிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் இறங்கிட்டேன். இப்ப நம்ம பேசுன அந்த பேச்சு உன்னை இறக்கி இருக்குன்னா, தற்கொலையில இருந்து உன்னை திருத்தி இருக்குன்னா, அது உண்மையிலேயே என்னுடைய பேச்சினுடைய சிறப்பு தானே. நான் ஆணவத்துல என் பேச்சு அவ்வளவு சிறப்பாவா இருந்துச்சு. அதுக்கு அவன் சொன்னா, உன்ன மாதிரி பேசியே கொள்றவன் எல்லாம் உயிரோட இருக்கும்போது நாம ஏன் சாவணும்னு வந்துட்டேன் சார். நான் அந்த மாதிரி எல்லாம் அது ஒரு வாழ்க்கையில யதார்த்தமா நடக்கிற சில விஷயங்கள். எப்போதுமே மனச ரிலாக்ஸா வச்சுக்கணும், மகிழ்ச்சியா. மாணவ செல்வங்கள் எந்த ஒரு வேறு கெட்ட எண்ணங்களையும் கெட்ட செயல்களையும் எப்போதுமே தீமை இருக்க அது நைஸா தான் நம்மள்கிட்ட நட்பு வச்சுக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு தீமை செயலாக இருந்தாலும் லைட்டா நம்மளை வந்து தொட்டு பார்க்கணும். மாணவ செல்வங்களே, மிக பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன், இந்த சதக் இன்ஜினியர் காலேஜ் மூலமாக ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்ததற்கு நீங்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பேசுகிற நானும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது உங்களுக்கு. உங்களுக்கு நான் தூண்டுதல் செய்கிற ஒரு அறிவுரையான ஒரு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. இது ஏற்பாடு செய்தவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல எண்ணங்களை நாம உருவாக்கணும் சார். தீயமை இருக்க தீய எண்ணங்கள் அது முதல்ல வந்து நம்ம நைஸா நட்பு கேட்கும். எப்படி வெள்ளக்கார இந்தியாவுக்கு வந்து முதல்ல வியாபாரம் தொடங்குறதுக்கு இப்படி பணிவா ஆரம்பிச்சாலும் அது மாதிரி இந்த தீய எண்ணங்கள் நம்மளுக்கு அப்படி வந்து கொஞ்சம் நட்பு கொண்டாடும். நட்பு தானே கொண்டாடுது, நட்பு தானே அப்படின்னு கொஞ்சம் தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நம்ம அதை உடனே டெலிட் பண்ணி நீக்கணும். மறுபடியும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அது தொடரும், அது பெரிய பிரச்சனை இருக்கும். அது மாதிரிதான் தீமைகளும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்க அதுவும் அப்படிதான் நம்மள்கிட்ட வந்து நைஸா அப்படியே வரும், அப்படியே ஆரம்பிக்கும். அப்படியே அதை நம்ம பழக்கத்துக்கு நம்ம ஆளாக்கி விட்டோம்னா திருப்பி அதை நம்மள அடிமையாக்கிடும். அதுல இருந்து நம்மளால விடுதலை அடையவே முடியாது. அந்த கெட்ட வழக்கங்கள் எண்ணங்கள் நம் மனசுக்குள்ளே வந்துவிட்டால் நல்ல எண்ணங்களை அது தீக்கவே ஆக்கிவிடும். நல்ல எண்ணங்கள் மறுபடியும் உருவாகாது. அதற்கான பக்குவத்தை நாம் இழந்து விடுவோம். அது நம்மளை சின்ன பின்னமாக்கிவிடும். அந்த தீமையான எண்ணங்கள் நம்மளை உருகுலைத்து விடுவாங்க. நல்லதை எண்ணல் வேண்டும், நல்லதை எண்ணல் வேண்டும், நலமுற வாழ்தல் வேண்டும், பின்னிய நட்பில் கொண்டு பிரிந்தவர் கூடல் வேண்டும், பற்றியோர் ஏழையார் எளியோருக்கெல்லாம் நல்லதை எண்ணுதல் செயலில் ஆக்கம் தருதல் வேண்டும். அப்படின்பா, நல்லதை நினைக்கணும். அது இப்படி வந்து நட்பு கொண்டாடு. ஒரு சின்ன கதை சொல்றேன் பாரு. ஒரு உழவன் இருந்தான், ஒரு விவசாயி. அவன் அந்த உழவன் வந்து நல்ல விவசாயம் பண்ணி இந்த ஊர்லயே அதிக மகசூலை பெறக்கூடிய ஒரு விவசாயம் உருவாகணும்னு அவன் நினைச்சான். அதுக்காக அந்த வயலை நல்லா செப்பனிட்டான். வயலை நல்லா செப்பனிட்டு விடாமுயற்சியோடு இரவு பகல் என்று பாராது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த வயலிலேயே அவன் உழைச்சிக்கிட்டு இருந்தான். ஏன்னா இலக்கை நல்லா அடையணும், லட்சியத்தை நன்றாக அடையணும்.
அதுக்கு உதவியா வானமும் மழை பொழிஞ்சிச்சு. வயல நீர் நல்லா பொழிஞ்ச உடனே மகிழ்ச்சி. அவன் விடாமுயற்சிக்கு வானம் துணை செய்தன, நீரும் பெருக்கெடுத்தது, வயலையும் அவன் நட்டான், பயிர் நன்றாக வளர்ந்தது. நாளொரு மேனியுமாக அவன் செல்வான், காலை மாலை மதியம் என செல்வான். சென்று அந்த பயிர்களை பார்த்து அவனுக்கு ஆனந்த மகிழ்ச்சி. நம்ம உழைப்புக்கு கிடைத்த மகிழ்ச்சி தான். நாம இலக்கு அடையணும். அந்த ஊர்லயே நான் தான் முதல் விவசாயியா வரணும். என்ன பண்ணனா, அந்த பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் இடையில பயிர்களுக்கு இடையில குவளை மலர் செடி, குவளை செடி படர ஆரம்பிச்சு. பயிர்களுக்கு இடையே குவளை செடி கலைகளாக படர ஆரம்பிச்சு. இவன் என்ன பண்ணிருக்கணும், அந்த கலைகளை, பயிர்களுக்கு இடையே வந்த குவளை மலர் செடி கலைகளை அவன் கலைந்திருக்க வேண்டும். ஆனா அதை கலைந்து பிடுங்கி எரியாமல் அந்த குவளை மலரில செடியை பூத்த அந்த குவளை பூவை எடுத்து எடுத்து கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தீமை. அந்த செடியை எடுக்கிறது, அதை பார்க்கிறது, தன்னுடைய காதலியினுடைய கண்களை போல் இருக்கு அப்படின்னு நம்ம கற்பனை பண்றது, காதலியினுடைய மூக்கு மாதிரி இருக்கிறது கற்பனை பண்றது. நான் வகுப்புல என்ன பண்ணேன், உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து பத்தி நடத்திட்டு இருந்தேன். உயிரெழுத்து 12 என்ன ஒரு பையன் எந்திரிச்சு இன்னும் 12 வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உயிரெழுத்து 12 தாண்டா, ஆனாவுல இருந்து அபு வரைக்கும். சார் தமிழ் எப்படி சார் வளரும், 2000 வருஷமா உயிரெழுத்த 12 வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒண்ணு 11 ஆக்குங்க இல்ல 13 ஆக்குங்க. அவன் எப்படி விட்டாரு, காவேரி தென்பெண்ணை பாலாறு அவங்களே இருந்துச்சு, காவேரி தென்பெண்ணை பாலாறு கோடையிடி மண்டையில கோளாறுட்டான். பயிர்களுக்கெல்லாம் சார் நம்ம பதிவு கொடுத்து வர முடியாது சார். உயிரெழுத்து மெய்யெழுத்து, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. நான் அறுத்து முடிச்சுட்டு பையன்கிட்ட கேட்டேன், பையன்கிட்ட வகுப்புல இது சம்பந்தமா ஒரு கவிதை எழுதிட்டு வாங்க என்ன. ஒரு பையன் அற்புதமான கவிதை எழுதிட்டு வந்தான் சார், அற்புதமான பையன் சார், நடராஜன் பேர் அவன் பேரு. இன்னமும் மறக்க முடியாதுமா, ஒரு ஆசிரியருக்கு அந்த மாணவர்களை இன்னமும் நம்ம மறக்க முடியாது. அவன் ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பான் போல இருக்கு. அந்த காதலிச்ச பொண்ணை பத்தி எழுதிட்டு வந்தனால நான் சொன்ன எழுத்துல மகிழ்ச்சியா எப்படி இருக்கான் பாருங்க. அவன் காதலிச்ச பொண்ணு உயிரெழுத்தான், இவன் மெய்யெழுத்தான். அந்த காதலினுடைய அப்பா இருக்காங்களே அவங்க ஆயுத எழுத்தான். அவன் எப்படி கற்பனை பண்ணிருக்காங்க, நானும் உயிரெழுத்து நீயோ மெய்யெழுத்து, இடையில உங்க அப்பா தான் ஆயுத எழுத்துனா. அது மாதிரி நான் ஒண்ணுமே அவனை பாராட்டினேன், பரவாயில்லையே இப்படி எழுதியிருக்கான் பாருங்க, மிக சிறப்பு தான். அது மாதிரி இந்த உழவன் என்ன பண்ணா, அந்த குவளை மலரை எடுத்துக்கிட்டு தன் காதலினுடைய கண்ணுக்கு ஓமை சொல்ல நினைக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படி நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணியிலே போனான் பாருங்க, கலைகள் மண்டி போச்சு, நட்ட பயிறு அழிஞ்சு போச்சு. இவனுடைய இலக்கு என்னவாக இருந்தது, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விவசாயி, இந்த ஊரிலேயே மிகப்பெரிய விவசாயியாக மகசூலை பெற வேண்டும் என்று அவன் நினைத்தான். நினைத்ததற்கான முயற்சியும் செய்தான். ஆனா முயற்சியின் ஈடே ஊடே என்ன ஆயிடுச்சு, இந்த தீய எண்ணங்கள் அவன் மனதிலே புகுந்தன, பயிர்களுக்கு இடையே களை வந்ததை போல. அதனால் அவன் இலக்கை அடைய முடியாமல் அவன் விடாமுயற்சி தோல்வியில் முடிந்தது. இந்த பாட்டை அற்புதமா தமிழ் இலக்கியம் ஒண்ணு சொல்லுவாரு, உழவன் உழவுல வானம் வழங்க. உழவன் விவசாயத்தை வயலிலே உழுகிறான், அதுக்கு தகுந்தாற் போல வானம் மழை பெய்கிறது. உழவன் உழவுல வானம் வழங்க, வானம் வழங்கணும் அவன் வயல் நட்டானா. உழவன் உழவினில் அவனுடைய விவசாயத்துல பூத்த குவளை, இந்த குவளை மலர் பூத்துச்சா, உழவன் உழவினில் பூத்த குவளை உழவன் உழவியர் கண்ணமும் எரியுது. அந்த குவளை மலர் என்ன பண்ணா, தன்னுடைய உழவனுடைய உலர்த்தி தன்னுடைய காதலியினுடைய மனைவியினுடைய கண் என எண்ணி உழவன் அதனால் உழவு ஒளிந்தானே. அதனால அவன் என்ன ஆயிடுச்சு,
அதுபோல மாணவ செல்வங்களே, இலக்கை அடைவதற்கான முயற்சி இருந்தால் நல்லவர்கள் துணை இருக்கும். வானம் உழவனுக்கு மழை வழங்கியதை போல மாணவர் தன் இலக்கை அடைவதற்கு விடாமுயற்சி எடுத்து உழைப்பார்களே, ஆனால் பெற்றோர்கள் துணை நிற்பார்கள். உழவனுக்கு வானம் மழை வழங்கியது போல மாணவ இளைஞர்களே, விடாமுயற்சியோடு இந்த உலகத்தில் எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக போராடி முயற்சி செய்தால் ஆசிரியர்கள் உதவி செய்வார்கள். உழவனுக்கு வானம் மழை வழங்கியது போல பணிவோடும் அன்போடும் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்தால் இறைவனே நமக்கு உதவி செய்வான். உழவனுக்கு வானம் மழை வழங்கியது போல உழவன் உழவுல வானம் வழங்க உழவன் உழவினில் பூத்த குவளை உழவன் உழவியர் கண்ணுக்கும் என்றிற்று. உழவன் உழவினில் பூத்த குவளை உழவன் உழத்தியர் கண்ணுக்கும் என்றிற்று. உழவன் அதனால் உழவு ஒழிந்தான். எனவே அந்த உழவனுடைய இலக்கு, நோக்கம், லட்சியம் எது? அதை அவனால் அடைவதற்கு அவன் முயற்சி செய்தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? காதலிலே மயங்கினான், காட்சிகளில் மயங்கினான். அதனால் என்ன ஆனது? அவன் இலக்கை அவனால் அடைய முடியவில்லை. மாணவ செல்வங்களே, படிக்கிற காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்கிற நால்வருடைய உழைப்பும் நால்வருடைய துணையும் நால்வருடைய பங்களிப்பும் நால்வருடைய பயனும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த அருமையான இளமையான பருவத்தில் பக்குவமாக இருக்கிற இந்த இதயத்தை பயனுள்ள எண்ணங்களால் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். விவேகானந்தர் ஒருத்தர், வங்கத்து சிங்கம் நரேந்திரன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று பேசிக் கொண்டிருந்த அமெரிக்க நாட்டில் சகோதர சகோதரிகளே இந்த இந்திய பண்பாட்டை உலகத்திற்கு நிலைநாட்டிய வங்கத்து சிங்கம் நரேந்திரன், இளம் துறவி, வீரத்துறை. விவேகானந்தருடைய இயற்பெயர் நரேந்திரன். விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். பரமஹம்சரை குருவாக ஏற்றுக்கொண்ட விவேகானந்தர் அவர்தான் சொன்னார், என்னிடத்திலே 100 இளைஞரை தாருங்கள், இந்த இந்தியாவை மாபெரும் வல்லரசாக்கி காட்டுகிறேன் என்று கேட்டார். காரணம் என்ன? இளைஞர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்ற திடமான நம்பிக்கை கொண்டவர் விவேகானந்தர். உங்களுக்கு இந்த விழாவை நடத்துறாங்க, எதுக்கு நடத்துறாங்க? மாணவர்களுக்கு இந்த எல்லாரும் இந்த வைரஸ் பரவல் இல்லாம இருந்தா உங்க கல்லூரியில் நடக்க வேண்டிய விழா, மிக சிறப்பாக நடக்க வேண்டிய விழா அது. அப்ப இந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சரே, நான் ஒரு பெரிய இனிப்பு வேலை செய்திருக்கிறேன். இனிப்பு குவியலை சுற்றி அந்த இனிப்பு குவியல் எறும்புகள் சாரசாராக குவியலை சாப்பிடுகின்றன. இனிப்பு குவியலை பாதுகாக்க வேண்டும். என்ன செய்யலாம்? உதவி சொல்லுங்கள், உதவி செய்யுங்கள், அதற்கு உபாயம் சொல்லுங்கள் என்று விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்திலே கேட்டார். பரமஹம்சர் சொன்னார், இந்த இனிப்பு குவியலை செய்வதற்கு எவ்வளவு செலவழிந்தது? ஒரு 1000 பொற்காசுகள். அப்படியா? இந்த இனிப்பு குவியலை எறும்புகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு 5 ரூபாய்க்கு சர்க்கரை தீனிகளை வாங்கி அந்த இனிப்பு குவியலை ஒரு இனிப்பு அளவு போடுங்க. அதே மாதிரி போடுறாங்க. பாத்தீங்கன்னா வந்த எறும்பெல்லாம் தயாரித்த இனிப்பு குவியலை உண்ணாமல் கோடு போட்ட சின்ன விஷயமான ஜீனியில மாட்டிச்சு. எறும்புகள்
இலக்கு நோக்கம் 1000 பொற்காசுகளால் உருவாக்கப்பட்ட இனிப்பு குவியலை தின்பது. அந்த எறும்புகளுடைய நோக்கம், இலக்கு இனிப்பு குவியலை அடைவது. ஆனால் அந்த எறும்புகளால் அந்த இனிப்பு குவியலுடைய இலக்கை அடைய முடியாமல் அல்ப விஷயங்களான ஜீவிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதால் அதனால் இலக்கை அடைய முடியவில்லை. அதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரிடத்திலே சொன்னார். இளைஞருடைய இலக்கு கல்வியிலே சிறந்த மாணவனாக வர வேண்டும் என்பது. முழுமையாக இந்த பொறியியல் படிப்பை முடித்து மாபெரும் பொறியியலாளராக, மாபெரும் அறிஞராக, மாபெரும் சிந்தனையாளராக வர வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த சின்ன சின்ன இன்பங்களில் தன்னுடைய எண்ணங்களை பறிகொடுத்தால் அவருடைய வாழ்க்கை கெடுவதோடு, அந்த இளைஞனுடைய வாழ்க்கை கெடுவதோடு அவர்கள் நம்பி இருக்கிற பெற்றோர்களுடைய எண்ணங்கள் சிதைந்து போகும். இவனை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று கடினமாக உழைத்த பேராசருடைய எண்ணங்கள் சிதைந்து போகும். இவனை நல்லவனாக இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டும் என்று நினைத்த அந்த கடவுளினுடைய உள்ளத்தில் கூட அந்த எண்ணங்கள் சிதறி போகும். எனவே எண்ணங்களை சிதறாமல், வறுமையில இருக்கிறேன், நம்ம அப்பா அம்மாவுல போய் ஒரு பைக் வாங்கி கொடுக்க முடியலையே, நம்ம அப்பா அம்மாவுல நல்ல சட்டை வாங்கி கொடுக்க முடியலையே, அது தேவையில்லை. ஆபிரகாம் லிங்கன் ஒருத்தர் இருந்தார், அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா வந்தார். அவங்க அப்பாவுடைய தொழில் என்ன தெரியுமா? ஆபிரகாம் லிங்கனுடைய தந்தையாருடைய தொழில் செருப்பு தைக்கும் தொழிலாளி. உலக வல்லரசு நாடான அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய வெள்ளை மாளிகையிலே ஜனாதிபதியாக அமர்ந்தான் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஜாதி ஏழ்மை, வறுமை ஒரு காரணமாக இருக்க முடியாது. ஐயோ எனக்கு வறுமை ஒரு தடையா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா ஆபிரகாம் வந்திருக்க முடியாது, அப்துல் கலாம் வந்திருக்க முடியாது. வறுமை ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா இவங்களெல்லாம் உயர்ந்திருக்க முடியாது, அம்பேத்கர் உயர்ந்திருக்க முடியாது, சட்டமாமையிலே அம்பேத்கர் உயர்ந்திருக்க முடியாது, ஏழ்மையிலே வந்த அறிஞர்கள் உயர்ந்திருக்க முடியாது. மாரியப்பன் ஒரு ஆளு இன்னைக்கு ஒரு பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருதை பெற்றவர். அவர் உலக சாதனை செஞ்ச ஒரு பெரிய இளைஞன். வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம், அருங்கல் பாறை தூளாகும், உலகமும் கைப்பந்தாகும். வெறுங்கை என்று எண்ணக்கூடாது. வெறுங்கை என்பது மூலதனம். நம்மள்கிட்ட விரல்கள் 10 இருக்கு, அதனால மூலதனம், அதான் நமக்கு மூலதனம். அந்த மூலதனத்தை நாம் கொண்டு நாம் இலக்கை அடைவதற்கு அவ்வளவு உறுதியேற்று நடத்தணும், முயற்சி பண்ணணும். சும்மா அப்படி பைக் எடுத்துட்டு பயன்பட ஜாலியா சுத்துறது அப்படிதான் சில பேர். நான் வகுப்புல பாடம் எடுக்கும்போது அப்படிதான் சொன்னேன். ஒருத்தர் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், அவன் சில பையனுக்கு கேள்வி கேட்டாலே நமக்கு இருக்கலாம் வரும். எதிர்த்து நம்மளோட பையனுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வகுப்புல மாட்டிக்க முடிக்கணும். அதாவது ஜனகன மனகதி அப்படிதான். நான் முதல்ல ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தேன். ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கும்போது நான் கிளாஸ்ல பாடம் எடுக்கிறேன்னா ஒரு பையன் லேட்டா வந்தான் வகுப்புக்கு லேட்டா வந்த பையனை பார்த்து போய் தலைமை ஆசிரியரை பார்த்துட்டு வராங்க. அந்த பையன் சொன்னா பார்த்துட்டு தாங்க வர்றாங்க. சரி, தலைமை ஆசிரியருக்கு வேண்டப்பட்டவனா இருப்பான் போல இருக்கு. சரி, வகுப்பு போயாட்டானா உள்ள. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை கேட்டேன், ஏன்பா உனக்கு தலைமை ஆசிரியர் இருக்காரு, அவர் உனக்கு வேண்டப்பட்டவரான? அதுக்கு பதில் சொன்னா, இல்லையே இன்னும் பார்த்துட்டு வந்தேன்னா. இல்ல, அவரு உள்ள உட்கார்ந்து இருந்தாரு, நான் வரும்போது ஜன்னல் வழியா பார்த்துட்டு வந்தேன்னா. எப்படி அடிச்சு தர்றாங்க பாருங்க. அவன் ஜன்னல் வழியா பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதை நம்மள்கிட்ட எப்படி சொன்னா அவன் பார்த்துட்டு தானே வந்தேன் அப்படின்னா நமக்கு எப்படி தோணுது பாருங்க. அதுல காலையிலேயே பிரேயர் நடக்கும் ஸ்கூல்ல. ஹெட்மாஸ்டர் சொன்னாரு, பையன் எல்லாம் சரியா இருக்காங்கன்னு விசிட் பண்ணுங்க ஐயா அப்படின்னு எங்களை 2 பேரும் அந்த பையன் நிக்கிற இடத்துல நிக்க வச்சுக்குவாரு.
ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணாரு, நாட்டு பண்ண வந்து எல்லாம் சேர்ந்து பாருங்க, ஜனகண மனகரி எல்லாம் சேர்ந்து பாருங்க. எல்லா பேரும் சேர்ந்து பாடுறாங்க, ஜனகண மனகரி நாயக்க ஜெயகன். ஒரு பையன் மாத்திரம் இந்த பாட்டு ஜனகணமதி நாட்டு பண்ணு பாடாம கூட்டத்தோட கூட்டமா பாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்ந்து கன 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 ஓட்டுறான். எல்லா பேரும் ஜனகணமதி பாடுறாங்க, இவன் பாய, அதுல இன்னும் சில பேர் பாய மாத்திரம் ஆசைக்கிறான். இவன் கன 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 கனன்னு ஓட்டினா காதல வாங்கி போய் ஒன்னும் நம்ம அவனுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு கடைசியில ஜெயகே எப்படி சொல்றான்னு பாப்போம், கிட்ட போயிருக்கிறேன் கே 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 நான் பாரு கே 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 கே. அது என்ன ஒரு பார்வையா பார்த்துக்கிட்டு கே 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 கேனா, நான் அந்த பழைய தனியா போகுது கூட்டம் முடிஞ்ச உடனே அவனை கூப்பிட்டீங்கடா கே 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 கேங்கிற அப்படின்னு. அதுக்கு என்னங்க என்னங்க யாருக்கு இப்போ என்ன என்ன சொல்றீங்க, ஜனகண மனிதர்கள் கூட படிக்காம அப்படி வந்துருக்கீங்க அப்படின்னா சொன்னா பாருங்க, எனக்கு உண்மையே மறக்க முடியாது. அதை நெற்று பண்றதுக்குள்ள 2 பாட்டு படிச்சிடலாம் காரணம். 11 வருஷமா கெட்ட ஓட்டிட்டேன். 12வது படிக்கலாம், 1ஆவதுல இருந்து 11ஆவது வரைக்கும் கெட்ட ஓட்டிருக்கான். 12ஆவதுல ஒரு கெக்கே சேர்த்திருக்கான். என்ன செய்வீங்க? நான் கம்பராமாயணம் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ராவணனுக்கு 10 தலைன்னு ஒரு பையன் எழுந்திருச்சியா, இருக்கும் நான் அப்படியே கீழே குமிச்சுக்கிட்டே சில பேர் சொல்லுவான் பையன்கிட்ட அந்த மாணவர்களை வந்து நம்ம ஒன்னும் கோவப்படக்கூடாது சார், தன்மையப்படுத்த மாணவர்களுக்கும் ஆசிரியருக்குமான இடையில் இருக்கிற அந்த பயம் என்கிற தடைக்கலை தூளாகணும். ஆசிரியர் அன்பர்களுக்கு நான் இந்த வாய்ப்பு மூலமாக கேட்டுக்கொள்வது, மாணவர்களுடைய வகுப்பு ஆசிரியர்கள் மாணவருடைய பெயரை மன்னனம் செய்து கொள்ள வேண்டும். அந்த பையனை பச்சை சட்டை நெட்ட சட்டை கருப்பு சட்டை அப்படி கூடக்கூடாது. ரமேஷ், சாகுல மீது, அனந்தராஜ், ஈசுபலி அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டுங்களேன். அந்த ஆசிரியர் அந்த பேரை உச்சரிக்கும் போது அந்த மாணவர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி வரும். ஐயா வந்து பேராசிரியர் நம்ம பேரை கேட்டாரு, கூப்பிட்டாரு, ஒரு நெருக்கம் ஏற்படும். ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு நட்பு வரும். கண்டிக்கிற நேரத்தில் அவனுக்கு கடிது வச்சு மெல்ல எரிகம்பாரு வள்ளுவர். அவனுடைய தீமைகளை பல பேருக்கு முன்னால் சுட்டி காட்டக்கூடாது, அவனுடைய நன்மைகளை பல பேருக்கு முன்னால் பாராட்டணும். மாணவர்களிடத்திலே நிறை இருந்தால் வகுப்பறையிலே எல்லோருக்கும் முன்னால் அந்த மாணவனுடைய பெருமையை எடுத்து சொல்லணும். மாணவர்களிடத்திலே குறைகள் இருக்குமே, ஆனால் பேராசிரியர் பெருமக்கள் நான் சொல்வது அறிவுரை அல்ல, ஒரு நினைவூட்டல். அந்த மாணவ செல்வங்களுடைய குறைகளை தனியாக அழைத்து அன்பால சொல்லணும். தவறுடா அப்படி செய்யக்கூடாது, நிலம் பெரிய உன் முகமே பார்த்தா அப்படி கலையா இருக்கு. நான் அப்படிதான் ஒரு பெயரை பார்த்து சொன்னேன், நிலம் பெரிய ஆளா வந்து விடுறேன்னு. ஆமா சார், ஒரு 5-6 வருஷத்துல கல்யாணம் பண்ணிடுவாங்க சார் எனக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன், அந்த பெயரை பாராட்டுங்கிறதுக்காக செந்தில் சார் நான் சொன்னேன், உன் முகம் வந்து பெரிய ஆளா வந்துருவாடா நீங்க. செந்தில் சார் அவருக்கு அவன் சொல்றான், செந்தில் சார் ஆமா சார் ஒரு 5-6 வருஷத்துல கல்யாணம் பண்ணுவாங்க, பெரிய ஆனவரை கல்யாணம் பண்ணுவாங்கிறான். நான் எந்த நோக்கத்துல சொன்னேன், என்கிட்ட படிச்ச ஒருத்தன் அப்படிதான் பெரிய ஆளாயிட்டான். பெரிய ஆளாயிட்டான்னா தொழிலதிபர் ஆயிட்டான். அவனை கொண்டு போய் ஒரு கார் பேட்டரி ஒர்க் பண்ற இடத்துல சேர்த்து விட்டேன். அந்த கார் பேட்டரி ஓனர் காலி பண்ணிட்டு இவன் பேரே ஆயிட்டாங்க. அவன் எப்படி ஆனான்னு தெரியல. ஆனா அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், தண்ணி போடுற பழக்கம். கெட்ட பழக்கம்னா கடுமையான கெட்ட பழக்கம். என்னகிட்ட படிச்ச தண்ணி போடுவாங்கிறீங்களா? அவன் தான் பெரிய ஆளாயிட்டானே. அவன் நல்ல போதையில என்னை பார்த்து சொல்றான் சார், எனக்கு அதுதான் சரவண சார் எனக்கு மகிழ்ச்சி. ரமேஷ் சார் முதல்வரையா கூட கேட்டுட்டு இருப்பாங்க சீனியர் ஐயா, அந்த பையன் சொன்னான் பாருங்க, இதெல்லாம் நம்ம ஒரு பெருசா அவன் இந்த மறுப்பு கூட பார்ப்பேன் சார்.
அவன் தொழிலதிபர் ஆயிட்டன்னு சொல்ல வர்றான். 4-5 பேருக்கு முன்னாடி என்ன வச்சுக்கிட்டு, எங்க ஐயா கோடையடி ஐயா இருக்கார, நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு கோடையடி தான் காரணங்கிறான். பாக்குறவங்க எதை எடுத்துக்குவாங்க? தண்ணி போட்டதை எடுத்துக்குவாங்களா? இல்ல அவன் உயர்ந்த நிலைக்கு வந்தது. சில சமயம் அந்த மாதிரி கூட போதும் நமக்கு. சில சமயம் அந்த மாதிரி கூட நமக்கு சில சிக்கலை உருவாக்கி விடுவாங்க மாணவர்கள். ஆனா அதை பெருசா எடுத்துக்கூடாது. மாணவர்கள் விமானம் மாதிரி சார். இளைஞர்கள் இருக்காங்களே, விமானம் மாதிரி, வானத்துல பறக்கிற விமானம் மாதிரி. அந்த விமானங்கள், பறக்கிற விமானங்கள் கட்டுப்பாட்டாரையோடு தொடர்பிலே இருந்தால்தான் விமானங்கள் சரியாக புறப்பட்ட இடத்திலிருந்து சேர்கிற இலக்கை நோக்கி சரியாக போகிறது என்று அர்த்தம். கட்டுப்பாட்டறையோடு தொடர்பு இல்லாமல் இந்த விமானங்கள் சென்றால் விபத்தில் ஆளாக்க போகிறது, விபத்திற்கு உட்பட போகிறது என்று அர்த்தம். எனவே மாணவ செல்வங்கள் பறக்கிற விமானங்களை போன்றவர்கள். அவர்களுக்கு கட்டுப்பாட்டு அறைகள் 3. ஒன்று பெற்றோர், இன்னொன்று ஆசிரியர், இன்னொன்று நல்ல நண்பர். நல்ல நண்பன் கிடைக்கணும். நல்ல நண்பன் கிடைச்சாதான் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். நல்ல நண்பன் கிடைக்கணும். அவன் நல்வழிப்படுத்தணும், குறைகளை சுட்டி காட்டணும். பறக்கிற விமானங்களை போன்ற இளைஞர்களுக்கு கட்டுப்பாட்டு அறைகள் 3. ஒன்று பெற்றோர், ஒன்று ஆசிரியர், மற்றொன்று நல்ல நண்பன். இவர்களோடு நல்ல தொடர்பிலே ஒரு மாணவன், ஒரு இளைஞன் இருந்தானேயானால் அவன் இலக்கை நோக்கி சரியாக செல்கிறான் என்று அர்த்தம். இலக்கை நோக்கி சரியாக செல்கிறான் என்ற அர்த்தம். நல்ல எண்ணங்கள் எங்கு உருவாகிறதோ அந்த எண்ணங்களினால்தான், அந்த எண்ணம் இருந்தால்தான் அவன் மாணவன். ஒரு மாணவனுக்கு 3 கடமைகள் இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 3 கடமைகள். மாணவர்கள் என்றால் 3 கடமைகள் உண்டு. முதல் கடமை படிப்பது. கடமையும் படிப்பது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். பெரிய அறிஞர்கள் எல்லாம் அப்படிதான் படிச்சிருக்காங்க. இரவும் பகலும் படிச்சிருக்காங்க. அந்த ஆபிரகாம் லிங்கன் கதை சொன்ன பாருங்க, அவரு ஜனாதிபதி ஆயிட்டாரு. அவரு ஜனாதிபதி ஆனவுடனே ஒரு வெள்ளக்கார உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஜனாதிபதி ஆயிங்க, ஆனா உங்க அப்பா கட்சி கொடுத்த செருப்பு இன்னும் என் காலில் இருக்குனாரு. ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், உயர்ந்த பிறகும் நான் ஜனாதிபதி ஆயிட்டேன், ஆனாலும் எங்க அப்பா தச்சு கொடுத்த அந்த செருப்பு உங்க காலில் இருக்கு, அதை இப்ப கிழிஞ்சாலும் தச்சு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழையதையும் மறக்கல. எவ்வளவு உயர்கிறோமோ அவ்வளவு உயர்வுக்கு ஏற்ற பணிவுகள் இருக்கணும். உயர பணிவு வேணும் இல்லையா? பணிவு இருந்தாதான் அந்த உலகத்துல வாழ முடியும். நம்ம ஒபீடியன்ட் முக்கியம் இல்லையா? மீண்டும் ஒண்ணு சொல்லுகிறேன், அறிவாளிகள் கூட தோற்று போவார்கள், ஆனால் விடாமுயற்சி செய்த உழைப்பாளிகள் ஒரு காலமும் தோற்றதில்லை. அறிவாளிகள் கூட தோற்றுதும். இன்டெலிஜென்ட் மே பி ஃபெயில், ஹார்ட் ஒர்க்கர் மே நாட் ஃபெயில். கடின உழைப்பாளி ஒரு காலமும் தோற்றதில்லை. அதுபோல நெல்லுக்குள்ள அரிசி இருந்தால் அது நெல், இல்லைன்னா பகர். அதுபோல மனிதனுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருந்தால்
அவன் மனிதன் இல்லவே, அவன் மனித பதர். அவன் மனித பதர். எனவே நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ளணும், நல்ல சிந்தனைகளை உருவாக்கி கொள்ளணும். அந்த சிந்தனைகள் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சிக்கு நல்ல நண்பர்களை துணையாக்கி கொள்ளணும். அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கு நல்ல பேராசிரியர்களிடத்திலே பணிவு மேற்கொள்ளணும். ஆசிரியர்களை நம்ம ரொம்ப அவங்கதான் தெய்வம். எனக்கெல்லாம் ஆசிரியர்கள் செய்த உதவி இருக்க பெரிய உதவி. அவங்க எல்லாம் இல்லைன்னா நான்லாம் அந்த பேராசிரியரா வந்திருக்க முடியாது. அந்த அரசு துறையில பேராசிரியரா வந்திருக்க முடியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்டுக்கு போயிருக்கேன். யாரு போக சொன்னாங்கிறீங்களே, நான் என்னுடைய அழகா பார்த்தா கொண்டு போனா எனக்கு என்ன அழகாவா இருக்கேன்? என்ன அழகா பார்த்தா கொண்டு போனாங்க. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ பேசுறோம், கொஞ்சம் நெஞ்சம் செய்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க. திருடனால் கொள்ளையடிக்க முடியாதது, தீயினால் எரியாதது, வெள்ளத்தால் அடித்து செல்ல முடியாதது எது? அறிவு. அறிவும் நல்ல எண்ணங்கள். சினிமா பாட்டு கூட ஒண்ணு சொல்ல பாருங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனசை பார்த்து தான் வாழ்வை மாத்துவான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனுஷனுடைய மனசை பார்த்து தான் ஆண்டவனே வாழ்க்கையை மாத்துவான். இவன் நல்லவனா இருக்கிறான், அவன் கெட்டவனா இருக்கான். எனவே நல்லவைகளை எண்ணி கெட்டவைகளை தூக்கி எறிந்து நாளை நடக்கக்கூடியதை இறைவனுக்கு அளித்து இன்றைய பொழுதை மகிழ்ச்சியில் நடத்து என்று சொன்னதை போல விடாமுயற்சி வெற்றி தரும். மாணவ செல்வங்களே, 1ஆம் ஆண்டு மாணவ செல்வங்களே, நீங்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீர்கள். நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும். அதற்கு ஆசிரியர்கள் ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு நான் நிறைவுக்கு வர்றேன். அலெக்சாண்டர் இருந்தார், மகா அலெக்சாண்டர். அலெக்சாண்டருடைய ஆசிரியர் பேரு அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர். இந்த உலகத்தையே ஜெயிச்சாரு. இன்னும் வெல்வதற்கு நாடுகளிலேயே என்ன ஏங்கிய வீரன் நெப்போலிய மாதிரி. இந்த அலெக்சாண்டர் உலகத்தை ஜெயிச்ச அலெக்சாண்டரை போய் பேட்டி கேட்டாங்க, அப்படிங்க இவ்வளவு நாடுகளை ஜெயிச்சிங்களா அரசனே? அதற்கு அவர் சொன்ன ஒரு செய்தியை நீங்க நினைவு கூறணும். ஏன்னா மாணவ செல்வங்களுக்கு அது முக்கியமான செய்தி என்கிறதா சொல்றேன். இந்த உலகத்திற்கு நான் வந்ததற்கு காரணம் என் தாயும் தந்தையும். இந்த உலகத்திற்கு நான் வந்ததற்கு காரணம் தாயும் தந்தையும். இப்படி அலெக்சாண்டர். ஆனால் இந்த உலகமே என் காலடிக்கு வந்ததற்கு காரணம் என்ற ஆசிரியர் சொன்னார். நீங்கள் மாணவ செல்வங்களே, நீங்கள் பெரிய ஆட்களாக, பெரிய சிந்தனையாளராக நாளைய பொழுதிலே உருவாகி ஞாயிறை போன்று ஒளிமிந்த மாணவர்களாக பெரிய பதவியிலே நீங்கள் இருப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிற ஆசிரியர்களை மதித்து நீங்கள் உயர்வதற்கு உறுதுணையாக இருந்து மண்வெட்டியை போன்று தேய்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு நான் சொன்ன செய்திகளில் இவ்வளவு நேரம் பேசியதில் உங்களுக்கு ஏதாவது பயன்பாடுடைய செய்தியாக இருந்தால் அதையும் தூண்டுகோலாக எடுத்துக்கொண்டு நல்ல நண்பர்களை பெற்று நல்ல ஆசிரியர்கள் சொல்கிற அறிவுரைகளை ஏற்று பெற்றோருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் உன்னதமான இலக்கை இந்த 1ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர்கள் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஒரு அருமையான வாய்ப்பளித்த அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும், முதல்வருக்கும், தாளாளருக்கும், நிர்வாக இயக்குனருக்கும், முதல்வர் அவர்களுக்கும், செயலர் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய ஏனைய பணியாளர் பெருமக்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும்
ஏன்னா பேராசிரியர்கள் அவர்களெல்லாம் நான் இந்த ஆசிரியர்களை அவ்வளவு தெய்வமா வணங்குவானா. அந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் கல்லூரியுடைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், சரவணன் ஐயா, செந்தில் ஐயா, சோபனா மேடம், மஞ்சு மேடம், இன்னும் மற்ற விடுபட்டவர்களுடைய இந்த காணொலி காட்சி மூலமா அவங்களெல்லாம் இதுக்கு நேரடியா ஒரு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கண்டிப்பா பின்னால கிடைக்கும். வருவேங்கிற நம்பிக்கைதான வாழ்க்கை. நம்பிக்கையோடு அன்புக்குரிய மாணவ செல்வங்களை வாழ்த்தி, கண்ணங்கருத்த இருட்டின் கரையே, தொங்கும் நரம்பின் தூளே, இமைத்திற எழுந்து நன்றாய் எண்ணுவாய், ஏறுவாறு இடிக்கும் மரமேல் ஏறு விடாமல் ஏறும் மென்மேலும் ஏறி நின்று பாரடா எங்கும், எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உன்னுடன் பிறந்தப்பட்டாலும் எங்குளம் எத்துணை தண்ணீரம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகள், அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, விஷால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, உலகம் உண்ணவும் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் இதுகேள், புவியை நடத்து பொதுவில் நடத்து, வானை போல் தாவும் வெள்ளை என்றால் உள்ள மனிதனுக்கு கூறடா தோழனை என்று கூறி அருமையான வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் சதக்கு கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உணர்வுபூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. நன்றியுரை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நன்றி கூறுதல் நமது தலையாய கடமையாகும். அவ்விதமாக இன்றைய தினம் 1ஆம் ஆண்டு துவக்க விழாவில் மிக அருமையான கருத்துக்களையும் அறிவுரைகளையும் மாணவர்களுக்கு ஆள் மனதில் பதியுமாறு, பசு மரத்தாணி போல பதியுமாறு எடுத்துரைத்த இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கோடையிடி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு முகமது சதக் நிர்வாகம், முதல்வர், அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக என் இதயம் கணித நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக மேன்மேலும் எங்களை ஊக்குவிக்கும் கல்லூரி இயக்குனர், கல்லூரி முதல்வர் மற்றும் நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிகழ்ச்சியில் இணைந்து பெருமை சேர்த்த அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் மற்றும் பெற்றோருக்கும் என் மனார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நன்றி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். Thank you, sir. Now I request Hamza Shakir of second year Computer Science and Engineering to share his views with the students. Is it audible, ma'am? Is Hamza Shakir? Yeah. Yes, ma'am. Yes, ma'am. Okay. First of all, good morning to everyone, and I really would like to thank the management and faculty for giving me this opportunity to, share my experience and just have a chat with you freshers. So I am actually pursuing computer science in Mohammed Sadat AJ College of Engineering, and I'm in second year. So I have been actually asked to give you like my experience or my journey in Smart India Hackathon 2020. Which is a competition that is held by the government of India, which is on a yearly basis. And the whole concept of having such a competition, nationwide competition, is to bring out students, and it gives students the freedom to show their creativity and bring out their uniqueness, bring out new innovations. And if you look at the data, our country is actually way behind other countries in terms of innovation. கெஸ்ட் போயிடலாம்ல போதும். ஐயா வணக்கம். ஹலோ. ஐயா நம்ம முடிச்சுக்கலாம். இது அடுத்த ப்ரோக்ராம் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றிங்க. நன்றி. Students, now you can continue, pa. Okay. So yeah, as I was saying, the competition is basically a platform for us students in India to showcase our talent and just our uniqueness and bring out new innovations and put ourselves on the map, which it's high time we do that. So, and especially being from first year, I really would like to thank the management and faculty for giving me this opportunity to, share my experience or my journey in Smart India Hackathon 2020, which is on a yearly basis. And the whole concept of having such a competition is to bring out students, and it gives students the freedom to show their creativity and bring out their uniqueness, bring out new innovations. And
didn't have any idea regarding, I've just come into college, taking up a course, first semester is done, and then we've been informed about like this is so and so competition that is being held. And at the time, I didn't have any knowledge. Prior to the competition, I didn't have any knowledge, regarding coding, whether it's creating websites or mobile apps or anything of that sort. But we were actually encouraged by the faculty to, give it a shot and see how it goes. Because see, you you have to do it at some point. You have to do it in the first year. Some point before you finish your college, you have to give it a shot. So, but the fear at the back of our mind was always that we don't have any knowledge in coding. Like we're just in first year. What are we going to do? So, but we were told that we'll worry about that later. So how the process actually works is you start off by they give you problem statements from various, like each state will, or private companies come up with these problem statements that they have. So like it's a situation that it's a current world scenario, and they tell us choose any one from this. If in any of these problem statements you can find a solution to it which will benefit everyone, and it has to be unique. It shouldn't be something just a rip-off version of something else. Like for example, say the problem statement has something to do with transport, don't just come up with an app that is very similar to Uber or Ola. And even if you do come up with something like that, what is unique in it? What is unique that makes you stand out from the rest? So that is what was told to us, and then we as a team, a team of 6, ended up coming up with. We found a problem statement where we were asked to come up with a solution and create a website which is related to startups and how we have to encourage students to come up, become entrepreneurs, come up with their startups, and help them, guide them. And because if you go on the net today, you will find a lot of startup related websites. Some will be just talking about whether inspirational stories. Some will be giving you financial advice. Some will be just telling you like these are the workshops available for you. So the problem that was put forward to us was, what can you do to make this environment better? Like you have to stand out from all these websites that already exist and make yourself unique. What can you do to make yourself unique? So we, at the time, we had a solution where one of the key things was we were guiding and nurturing, and we brought up this system where the entrepreneurs that are coming forward will be given advice one to one, and the information that we were providing them on our website wasn't available on anyone else's website. So that was our unique feature. And then we also, the information that we took wasn't entered independently by us, but it was crawled from other websites. As information gets updated, it sometimes will get updated on us. So to just give a gist about how all this works is basically you'll form a team of 6, right? It's not just that just because this is it's either a software or a hardware. Say for instance, it's a software related problem statement. It doesn't mean all 6 of you need to be really good at the programming aspect of it. 2 of you, it's good if all of you learn, but your team needs to be divided in such a way that there should be a certain group that is taking responsibility for the creation of the website or the app, whether it's the way it looks, the appearance, the UI, and then there should be someone who takes care of what happens in the back end as well. But say at the end, even if after you've readied your product, everything is ready, that's not the end of the road. You need to have someone, you have to present your idea to, think of it this way, you have a product and you're selling it to someone. So you are the seller, and there's a consumer coming to you asking you, what is unique in your thing that I should go for your product? Why should I? There are multiple people out there with something similar to this. So you have to be able to express your idea, what you are trying to do, and what you may implement in the future as well, that may change the game. So you need to have people who will be able to create PowerPoints and be able to explain your idea. You should be able to send the message through to the consumers, who will be basically the judges on the day of the competition. And you also need to be able to get their attention, irrespective of whether your mother tongue is Urdu, Tamil, or you're from any other part, any other state. That doesn't matter. Like you just need to, and it doesn't matter what language
speak. You need to be confident enough to be able to express yourself to them, and that is more important. The confidence. All of us, we were we're first years. On the day of the competition, we found out that I don't remember coming across any team that were at first years, and then most of them were like either third years or final years or maybe even second years. So it took even the judges by surprise. Oh, these guys are from first years. So that's weird. And then they were a bit more curious to see as to how we were going to present that idea. So, and we had to prepare a lot for this. So actually, in a way, the competition was supposed to be held in April, and I think we had 2-3 weeks when the results were announced that we made it to the finals, and we immediately started working on it. And the principal sir and the management had actually given us the opportunity to take time away from our actual class hours and to work on the project separately. But all of a sudden, this whole pandemic took the world by storm, and we all went into lockdown. So now the question was, what's going to happen now? Like, we knew the competition is like, we had a fixed date, April first week or something. And there was this thing at the back of our head, like, we don't know when it's going to happen, what is going to happen. So what do we do now? Already there's this fear in our mind that we don't have that confidence to, stand up and actually explain everything. And we weren't well versed with the technology as well. So in a way that came, as a blessing in disguise. So I think we had about 3-4 months to actually, prepare well and have a lot of trial rounds within ourselves where we practice. And I think even a few rounds where we had Manju ma'am and principal sir as well as the judges, just to see how we are performing. So in that process, what we took the opportunity to improve our website even better. And the thing is, it's not the entire ride is a very good experience, but it's not going to be an entirely fun experience. You will enjoy it, but you will have ups and downs, and you need to know that you will reach certain low points where you'll be like, I just don't want to continue. This is too much for me. I just want to give up. You always, and in a way, it's like a lesson for life as well. It's like, just because you hit an obstacle or come across a ditch in the road doesn't mean you're just going to stop over there and be like, that's the end, I can't do it. It's getting back up from there and then proceeding further is what's more important. So 4 months were very, like, it was a bit hectic 4 months, but because we were all sitting at home, I guess it made things a bit easier, considering that we were able to put our studies on like a pause button for the time being. And during the last 2-3 weeks, it's like we were really grinding through the process, and it was very hectic. We had sleepless nights. Like, we used to take turns. Some of us used to stay awake all night. I ended up messing up my sleeping schedule, and it still is like that. Staying up till like 5 in the morning just to work on this stuff, and then someone else will continue it later, and then I'll take this. And then, so that's how it happened. And comes the day of the competition, all of us are like panicking. What are we going to do? What are we going to do? So, like, we're sitting at home with our devices. There's always this fear in the back of the mind that suddenly if your current switches off or your net, because the whole competition was suddenly converted to an online competition. It was supposed, how it normally is conducted is it's supposed to be a 36-hour continuous competition, and we are supposed to go to the venue of the event. But because of this pandemic and the circumstances, it was converted to an online format. So rather than having 36 hours, it was made into like a 3-day competition. Starts like at 9 in the morning till I think 7 in the evening, so close to like 10 hours. And it was a hell of a 3 days. So this is all new for us, and we really didn't know. We were panicking. And comes like the first round where we had to express our idea to the judges, and then once you start doing it, you will stutter, you will make mistakes, but then once you realize, once you do it, you'll be like, it's not as hard as I thought it was. It's always the mind is a weird place. It plays games. It plays like weird games with it. It's all in the mind. Like, if you think it's going to be easy, it will be easy. If you think it's going to be hard, it will be hard. But having that confidence and not giving up throughout the process was what actually got us through. And then I think what happened was on the third, I think at the end of the second day, we had one more round left.
we reached a point where we were one of the 5 teams in the competition, and the feedback that we got from the judges was like, they said, like, compared to the other teams, we needed to do a bit more. Like, there needs to be something else that stands out from the rest. And at that point, we were like, all this effort that we put in for the past 3-4 months, and that's amounted to this. Like, we were like, what are we going to do? We literally gave up. And then a few of us were like, no, let's not. We still have another 8 to 10 hours to come up with something, make the changes we need to make, and let's see what happens. So that was one sleepless night. Like, we had to stay awake throughout the entire night, work on the thing, and then in the morning we sat together and said, "This is what we've done. This is what we've done." Put it all together, and then we came up with a final product. And we obviously we were gutted that we didn't win the competition, but there's always that satisfaction that you put in your 100% effort into it. Obviously, we could have done better. We could have done way better than what we ended up presenting to them. But then that was a first experience. We have to make sure that we don't repeat the same mistakes again. It is good to fail. It is good to make mistakes. But as long as you learn from those mistakes and don't repeat it later on, that is what is important. Not just taking that into this context or this competition, but in general, whether it is your studies, whether it's your semester exams, or in general in life. Just because you fail in an exam, you don't achieve something that you want to achieve, that's not the end of the road. That's not the end of the line. Like, you can't proceed. It's like, it's knowing how to pick yourself up, learning from those mistakes. You make mistakes, you learn from them. You will make mistakes again, and you will learn from them. It's good to make new mistakes again and again, but you have to make sure that you don't repeat the same ones over and over. That's not a good sign. So for us, although it was a bit gut, like the entire 3-4 months, all we put in all that, and we didn't win the competition. There was always a satisfaction inside that we as a team, we never thought we'll be able to do something like this. And what we learned, all the knowledge we gained regarding technology, or whether it is my role in the team was, I was responsible for I created a chatbot, an AI chatbot, which is it is I guess you all know what a chatbot is. Basically, when users have certain queries, they come over to the chatbot, and the chatbot has pre-automated queries that it answers, that it gives to the user. So I was responsible for that, and I also had to take care of the PowerPoint side, and as well as the the research side. So, like I was saying previously, when you have a product, right, you always have to think, this is the problem given to me. What can I come up with that is unique for, like, how will this make the situation better? And if I come up with this, there has someone else already done this. But if someone else has already done that, there's two things you can do. Either you can just say, okay, I'll try to do something else, or you can be like, how can I make this better and make it unique? So I was responsible for the research side of it, where I was doing a lot of research study and checking up on how other websites, approach startups and all that related stuff. So everyone had like a separate role in the team, but you need that. It's not like a one-man army or just two people, carrying the team. All six had to put in their individual effort, and everyone was good at their own thing. So that, whether it was the front end development, whether it was the back end, whether it was someone doing the presentation or the research side, all that effort that you put, it was teamwork. You put that together, and we came up with a final product on the day. So obviously, like I said, we didn't get, but that effort is what you need. And then I really look forward to you guys, like, irrespective of whether your background is like you come from you did biology and didn't touch computer science at all, or whether coding and all that is new to you. Even if it's, for example, a mechanical student, you will probably be looking more into the hardware side of things. Even if you don't have any experience, this platform gives you a very good opportunity to express yourselves and learn new stuff. So I don't think I would have probably pushed myself to the limit had it not been for the competition. So I really have to thank Principal Sir Manjuram, the management and the faculty for backing us throughout the entire process. And I really look forward to you guys as well, taking this opportunity and giving it a shot, trying your best and see exploring it. You have to lose yourself in the field in order to know what you're good at.
just because you think that I don't think I'll be able to, for example, video editing. I don't think I'll be able to do that. It's too hard. Don't just say that. Try it out. Try it out multiple times. And you know the concept. If you're not able, if you're not good at it, you can later on say, fine, yeah, this is not my cup of tea. But you have to explore. You don't just sit in one place and be like, I don't like this. I don't like that. I'm not going to do this. You have to be able to. You have to lose yourself in order to find what you're good at, and that is very important. I personally haven't found out what I am good at, but I'm still exploring and searching where my niche lies in. So really looking forward to you guys as well. Exploring yourself, learning new stuff is what's key. I mean, you can't just stick to one thing and be like, I'm happy with this. You have to keep pushing the boundaries and pushing the limits. And you should always remember, whenever you reach an obstacle or there's a start, there's never going to be a straight line. There'll always be ups and downs. There's going to be dips everywhere. You have to know that if there's a dip downwards, you need to know that that's not the end of the road. It's not going to go spiking downwards. You have to stop, think, recollect everything. Just take a break and then come back. And then, really, I really hope to meet you all as well once this whole pandemic thing gets over. Hope you all are safe as well. Yeah, that was my side of it, and yeah, hope I was able to, I don't know, give you a message and something. I was just able to share my experience with you, sir. I really thank the college for giving me this opportunity. So, yeah, that's it. Thank you. So, thank you, Hamza Shakir. Thank you, dear. I think you have given the right focus for the freshers. So, soon we wish to see you all soon. Thank you so much for joining us. Thank you. And students, from Monday onwards, you'll be having your classes from 8 to 3:30. So kindly join the classes. Attendance is mandatory. It is compulsory for all classes. So keep your net pack ready so that you can attend the classes comfortably. So with this, we close the session of the third day of induction program. Thank you for joining us and maintaining discipline for all the 3 days. Thank you so much. Now we have the national anthem. शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जय गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता